இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். 53வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 54வது கொஸ்டின்லேருந்து நம்ம இந்த ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இப்போ அதாவது பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடலாம். இந்த வீடியோவில் 54வது கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The uncertainty in position and velocity of a particle are 10 power minus 10 meter and 5.27 10 power 24 meter per second respectively. Calculate mass of the particle. Planck's constant கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கான ஃபார்முலா என்ன? இந்த டெல் எக்ஸ் டெல் பி கிரேட்டர் than or equal to h by 4 pi இல்லையா? அப்போ இதில் வந்துட்டு இந்த மாஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த மொமெண்டத்தை நீங்கள் மாற்றி போடுங்க. டெல் எக்ஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி எவ்வளவு அப்போ h by 4 pi இல்லையா? அப்போ இந்த பொசிஷன் கொடுத்துட்டாங்க 10 power minus 10 மீட்டர். அப்போ 10 power minus 10 மீட்டர் நம்ம எழுதிக்கிடலாம். நமக்கு வந்து வேண்டியது என்ன? மாஸ் நமக்கு வேணும். இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 5.27 into 10 power minus 34 10 power 24 தான், மைனஸ் இல்லை, 10 power 24 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளவு? 6.625 into 10 power minus 34 அதுவும் கொடுத்துட்டாங்க. நமக்கு வேண்டியது என்ன? மாஸ் நமக்கு வேணும். இப்போ மாசை எங்கே வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடலாமா? அங்கே என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. அப்போ 6.6 into 10 power minus 34 டிவைட் பை அங்கே ஒரு 4 இருக்குது. அதுக்கப்புறம் 3.13 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 10 power minus 10 கீழே கொண்டு போகணும். 10 power minus 10 கீழே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5.27 into 10 power 24. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தவறு இருக்கு. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் செஞ்சு பார்த்தேன். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த 10 power 24 வரக்கூடாது. அப்போ 10 power minus 24 வரும். மைனஸ் 24 வந்தால் தான் என்ன ஆகும்? இந்த -10 -24 சேர்ந்து -34 மாறும். அப்போ -34 மேலே போகும்போது உங்களுக்கு இந்த +34 மாறும். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் உங்களுக்கு வந்துட்டு இந்த 0.001. ஸோ இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. அதாவது இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலோகிராமில் வரும். அப்போ இந்த கிலோகிராமை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த கிராமா கிராம் தானே கொடுத்துக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வரும்? இதில் 100 கிராம் நமக்கு இதில் வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக வருது. ஆனால் என்ன வரும்? இது 100 கிராம் நமக்கு. அப்போ எப்போ இந்த இது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24க்கு பதிலாக -24 போட்டால் மட்டும்தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ ஆன்சர் இந்த 100 கிராம் கரெக்ட். ஆனால் இதில் கொஸ்டின்ல மிஸ்டேக் 5.27 10 power minus 24 வரணும். வந்தால் தான் இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்து பாருங்க. அட்டாமிக் ரேடியை ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். அப்போ அட்டாமிக் ரேடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப் டு பாட்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். அங்கே வந்துட்டு இந்த லித்தியம் டு ருபீடியம் அண்ட் தென் டிக்ரீசஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கிடையாது. அப்போ மேலே வந்து கீழே வர வர என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு cesium. The increasing order of Lewis acidity among the following boron halides. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். லூயிஸ் ஆசிடிட்டி எந்த இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறது என்ன? அந்த எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணக்கூடிய இல்லையா? அப்போ இதில் யாருக்கு கொடுப்பா அதிகமாக கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Br3 இதுதான் வந்து என்ன செய்யும்? அதிகமாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். அப்போ PBr3, அதுக்கு அடுத்தபடியாக BCl3, அதுக்கு அடுத்தபடியா BF3. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த ஜாமெட்ரி ஆஃப் pH4+ இஸ் ஜாமெட்ரி ஆஃப் pH4+ எடுக்கிறாங்க. pH3க்கு என்ன வரும்? இந்த ட்ரைகோனல் பிளேனார் வரும், பிரமிடல் வரும். pH3க்கு வந்து பிரமிடல். இதில் pH4+ கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. விச் அமாங் த ஃபாலோயிங் லேந்தரன் அயான் இஸ் டயாமேக்னடிக்? எது வந்துட்டு டயாமேக்னடிக் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேந்தரம் 3+. அப்போ லேந்தரம் 3+ என்ன வரும்? இது வந்து 4f0, அதுக்கப்புறமா 5d1, அதுக்கடுத்தது 6s2. இதுதான் இதனுடைய கான்ஃபிகரேஷன். இப்போ LA3+ கேட்டுக்கிறாங்க. இப்போ LA3+ இந்த 2 எலக்ட்ரான் போயிடும்.
அப்போ எல்லாமே 0 தான். அப்போ எந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானுமே இருக்காது. அப்போ கண்டிப்பா இந்த லேந்தரம் 3+ பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் குரோமியம் இன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்? இந்த குரோமியத்தினுடைய பர்சன்டேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுல அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் சம்திங் வருது. இதுல வந்து ஏ 11.5% கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லேந்தனைட்? அப்போ லேந்தனைட்ஸ்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போதான் ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதே போல அடுத்த கொஸ்டின் இதில் கேட்டாங்க பாருங்க. அப்போ 4f0 அதே ஆப்ஷன் 4f0 5d1 6s2 is the electronic configuration of lanthanum. A complex formed during the reduction of nickel. Complex formed during the reduction of nickel அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிக்கல் டிஎம்ஜி ட்வைஸ் ஒரு 2 டிஎம்ஜி மாலிகுல். அப்போ ஒரு டிஎம்ஜிலே அங்கே 2 டொனேஷன் இருக்கும். ஒரு 2 டிஎம்ஜில அப்போ எத்தனை டொனேஷன்? 4 டொனேஷன் இருக்கும். அங்கே ஒரு ஸ்கொயர் பிளைனர் நமக்கு அதில் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Find the molecular formula of sodium tetrachloro dicyanoacromate 3 complex. என்ன கேட்டுக்கிறாங்க? அப்போ குரோமேட் 3 வரணும். அப்போ இதுல வந்து எப்படி குரோமேட் 3 வரும் அப்படிங்கிறத பாருங்களேன். அப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா CrCl4 Cl2. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? அப்போ உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு Na2+ போயிட்டுனா அங்க என்ன இருக்கும்? 2 மைனஸ் இருக்கும். அப்போ இது வந்துட்டு என்ன ஆகும்? அப்போ -2 + 6. அப்போ இங்க வந்து +4 மாறிடும். இங்க வந்து 3 தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இதுல பாருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து -3. Na3 தானே. Na3 வெளியே போயிட்டுனா இங்க ஒரு 3 மைனஸ் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 + 6. அப்போ எவ்வளோ? +3. அப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா வரலாம். ரெண்டாவது ஆப்ஷன். அப்போ பாருங்க. அப்போ என்னெல்லாம் இருக்குது? சோடியம் போட்டாச்சு. டெட்ராக்ளோரோ 4 டெட்ரா இருக்குது, 4 குளோரோ இருக்குது. டைசயனோ அதுவும் கரெக்ட் தான். அடுத்து குரோமைட்டு 3 காம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The following complexes shows which isomerism? இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஐசோமெரிசம் ஷோ பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு நாம அயனைஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? இதுல வந்து SO4 2- வெளியில வரும். இதை வந்து அயனைஸ் பண்ணும்போது Br- வெளியில வரும். ஆனால் வந்து ஃபார்முலா எல்லாம் சேம் தான். அப்போ இதுக்கு இந்த ஐசோமெரிசத்துக்கு பேர் என்ன? அயனைசேஷன் ஐசோமெரிசம். இதுக்கு பேர் என்ன? அப்போ அயனைசேஷன் ஐசோமெரிசம். அடுத்து விச் இஸ் த லைட் சென்சிட்டிவ் சொல்யூஷன் அமாங் த ஃபாலோயிங்? இது வந்து லைட் சென்சிட்டிவ் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அப்போ இதுல லைட் சென்சிட்டிவ்னு பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் தான். இப்போ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை நீங்க வெயில வச்சீங்கன்னா சில்வர் ஆக்சைடா மாறிடும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் டிமாஸ்கிங் ரியேஜன் யூஸ்டு ஃபார் சயனைட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் சிங்க்? டிமாஸ்கிங் ஏஜ். இந்த சயனைட் காம்ப்ளெக்ஸை நம்ம வந்து என்ன செய்யணும்? அதை வந்து பிரிக்கணும். இந்த காம்ப்ளெக்ஸை வந்துட்டு டிமாஸ்க் பண்ணணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் யூஸ் பண்றாங்க? ஃபார்மால்டிஹைடு அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். ஃபார்மாலிட்டி அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனை போட்டு என்ன செய்றாங்க? அதை சிங்க் தனியா, அதில் உள்ள லிகாண்ட் தனியா அதில் பிரிப்பாங்க. டிமாஸ்கிங் ரியேஜன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ஜாமெட்ரி ஆஃப் த FeH2O6 2+? FeH2O6 ஜாமெட்ரி என்ன அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 6 லிகாண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பா என்ன தான்? ஆக்டாஹெட்ரல் தான். in CO3Cl2Cl the primary valence என்ன? பிரைமரி வேலன்ஸ் என்ன? இந்த கோஆர்டினேஷன் ஸ்பேருக்கு அவுட் சைட்ல உள்ளதுதான் நமக்கு பிரைமரி வேலன்சி வரும். அப்போ எத்தனை சிஎல் இருப்பாங்க? அப்போ ஒரே ஒரு சிஎல் தான். அப்போ பிரைமரி வேலன்சி எத்தனை? 1. the following complexes does not obey EN. இதுல வந்து எது வந்து EN ரூலை ஒபே பண்ணாது அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். வனேடியம் CO6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அங்க வந்து எவ்வளவு வரும்? கோபால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 × 2 12. அப்போ வனேடியத்துக்கு எவ்வளவு? ஸ்டாண்டியம் டிடினம் வனேடியம் 23. அப்போ 23 + 12 25 35. 35 does not obey. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். According to crystal field theory, interaction between central metal ion and the ligand. Interaction between central metal ion ligandக்கும் உள்ள அந்த பாண்ட் என்ன அப்படிங்கறத கேட்டுப்பாங்க. அது வந்து அயானிக் இன் நேச்சர். சென்ட்ரல் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அயானிக்கா இருக்கும். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ரோடியம் குளோரைடு ட்ரிஸ் என்ன வரும் உங்களுக்கு? ட்ரைஃபைல் பாஸ்பைன் இதில் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, நெஸ்லர்ஸ் ரியேஜன் கண்டெய்ன்ஸ் டேஷ் மெட்டல் இன் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுல நெஸ்லர்ஸ் ரியேஜன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இந்த மெர்க்குரி இருக்கும். இந்த மெர்க்குரி அதாவது K2Hg இதுதான் நெஸ்லே ஸ்டேஜினுடைய அந்த காம்ப்ளெக்ஸ். அடுத்து the greatest binding energy per nucleon of the stable elements with the mass number between 40 and 120 is. அப்போ இதுல இந்த greatest binding energy per nucleon இந்த 40 to 120 வரைக்கும் என்ன அப்ராக்சிமேட்டா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். மாஸ் டிஃபெக்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியா பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அடுத்தது பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். அப்போ இந்த மூணும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த கிரேட்டஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஏதாவது ஒன்று. இதில் வந்து 40 to அந்த பிட்வீன் கொடுத்துருக்காங்க 40 and 120 இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ளது என்ன எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நமக்கு இதில் வரும். 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டனுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் சம்திங் வச்சுக்கிறீங்களா, ஒரு 0.3ன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ 0.3 into 931 பாயிண்டிங் ரேஞ்சு 931. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன ரேஞ்சு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடிய வேல்யூவை வச்சு இந்த 40 டிவைட் பண்ணால் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நமக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ன செய்யணும், இந்த 40 தானே எடுத்துக்கிறோம், அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 8 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Dan suggested that the reason for the long life of metastable isomers must be due to the large spin between the initial state and the final state. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று விட்டுலாம், பைசக்கர் பிளாட் கரெக்டான ஆன்சர். நமக்கு இதை கொஞ்சம் டவுட்டா இருக்குது, அதனால நம்ம இதை வந்து விட்டாச்சு. இட்ஸ் அ காமன் சாலிட் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் பேக்கிங் காலம் இன் காலம் குரோமட்டோகிராஃபி. பாருங்க ஒரு சாலிட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேக்கிங் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. காலம்ல என்ன யூஸ் பண்ணணும், இந்த சிலிக்கா ஜெல் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ச் சார்கோல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சிலிக்கா ஜெல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த விசுவலைசிங் ரியேஜென்ட் யூஸ்டு ஃபார் அமினோ ஆசிட்ஸ் இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. தின் லேயர் குரோமட்டோகிராஃபில விசுவலைசிங் ரியேஜென்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நின்ஹைட்ரின் இதில் யூஸ் பண்ணுவோம். விசுவலைசிங் ரியேஜென்டா நின்ஹைட்ரின் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஎல்சி. The equation for Maxwell distribution of molecular velocity. The equation distribution of molecular velocity equation in the D option. dn0 by n dash equal to 4 pi m by 2 pi rt whole power 3 by 2 e power minus mc square by 2 rt c square dc. The collision diameter of n2 is வந்து பார்த்தீங்கன்னா இந்த 374 picometer. n2 collision diameter 374 picometer. The number of collisions made by one molecule per second should be equal. Number of collisions made by one molecule. அப்போ இதில் 1 molecule அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் வந்துட்டு டயமீட்டர் மட்டும் இல்லை ஸ்கொயர் வரும். அப்போ பை சிக்மா ஸ்கொயர் என்னு இதில் வந்துட்டு இது என்ன போடுவோம், நம்ம இந்த யூ நம்ம போடுவோம். அப்போ இதில் சப்போஸ் வந்துட்டு 2 molecules அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் என்ன வரும், என்லையும் ஒரு ஸ்கொயர் வரும். அப்போ இதில் 1 molecule per second அப்படிங்கிறதுனால பை சிக்மா ஸ்கொயர் என் இதில் ஈக்குவல். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Thermodynamic efficiency of a heat engine is given. Thermodynamic efficiency of a heat engine is given by eta T2 minus T1 by T2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q2 minus T1 by Q2 போட்டாங்கன்னா கரெக்டாக வரும். பட் இது வந்து ஆப்ஷன் பார்த்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். According to Maxwell's law, the order of molecular velocity is. இந்த ஆர்டர்னுடைய இந்த மாலிகுலர் வெலாசிட்டியுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் மீன் ஸ்கொயர் தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தபடியாக ஆவரேஜ், அதுக்கு அடுத்தபடியாக மோஸ்ட் ப்ராபபிள். அப்போ இந்த ரூட் மீன் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ரூட் மீன் ஸ்கொயர் தான் இருக்குது. அடுத்தபடியாக ஆவரேஜ், அடுத்தபடியாக மோஸ்ட் ப்ராபபிள். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம நினைச்சலாம் அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய மார்க்ஸ் என்ன வருது, இத்தனை கொஸ்டின் நம்ம பண்ணியிருக்கிறோம், எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தவறுதலாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக்கும் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.